55வது பண்ணது 85வது நிகழ்ச்சி பண்ணது. அது மாதிரி லண்டன், ஜெர்மன், துபாய், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு வந்தோம். டென்மார்க்கு ஒரு ஃபாரின் லேடி பார்த்துட்டு ஒரு 40 நிமிஷம் ஷோ பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்து பார்த்தீங்க. அண்ணே என்னாச்சு பேசுறீங்களா? இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்து பார்த்தீங்க. அதே மாதிரி 97ல 300 ஊசி வரிசையா வச்சுட்டு 20 நிமிஷத்துல கல்ல எடுத்து ஒரு சின்ன உலக சாதனை பண்ணியிருக்கேன். அது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஃபைலா இருக்கு. அதே மாதிரி இத்தனை உலகிற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய வரப்பிரசாதம். அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம். 6ஆம் கிளாஸ் புக்கில் தமிழ் புக்கில் நண்பர் சொன்ன மாதிரி 6ஆம் கிளாஸ் புக்கில் தமிழ் புக்கில் என்ற போட்டோ நல்ல எழுதியிருக்காங்க. யாருக்கு கிடைக்கும்? காமராஜர், அண்ணா, பெரியார் வேற இடத்துல நமக்கு எதற்காக இருந்திருக்கு போல அதான் கரங்க நம்ம தலையில வந்துருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் கிலோமீட்டர் அரசாங்கில் நமக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. அது இன்னும் ஏதோ ஒரு கர்ம பலன் இருக்கு. அது மாதிரி நீங்க நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். கெட்டதே வந்தாலும் நீங்க நல்லதே செய்யுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நல்லதே செய்யுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இது நான் ஆத்மீகமா அனுபவிச்சது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரி, இப்போ நீங்க தோற்று போங்க, என்ன தோற்று நம்ம பிள்ளைங்க அப்புறமா அவங்க வெற்றியாக இருக்கும். அது திரும்ப 20 வருஷம் சொல்லிக்கிறோம் வில்லேஜ் காலேஜ் மாதிரி. அதனால நீங்க நல்லதே செய்யுங்க, கெட்டது வந்தால் கூட விட்டு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாடார் சமூகத்துக்கு மனமான நன்றி. என்னை இணைந்து அறிமுகம் செய்த அன்பு நண்பரும் அன்பு சகோதரமான திரு அலெக்ஸ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நமது குழுவினர் அனைவருக்கும் அண்ணாச்சி அவர்களுக்கும் மனமான நன்றி. ரோப்பலாமா நீங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஓடுறீங்க. நாங்க டான்சர்ஸ் யாருமே சாப்பிடல. இன்னொன்று தூங்கலாம். இதே மாதிரி வயசானவங்க அம்மா அப்பாவுக்கும் சோறு போடணும். திரு அண்ணன் அசோகன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பார்கள். பட்டு புடவை பரிசளிக்கிறார். அன்பளிப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் மனமாக நன்றி. அன்பளிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. வருமா பாருங்க, அன்பளிப்பு உண்மையா இடம் கொடுங்க. அடி உதவி கொடுக்கணும்னா என் தம்பிட்ட கொடுத்துருங்க. ஸ்டேஜ் முன்னால் அது மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அலெக்ஸ். ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. மனமாக நன்றி. தேங்க்யூ. 4 வருஷம் நன்றி. நமது சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று நமது சிறுவர் சிறுமை போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொடுத்த குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நம்முடைய வேண்டுகோளை ஏற்று நமக்கு தூரத்தில் இருந்தாலும் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர், சங்கத்தின் ஆலோசகராக இருக்கும் பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு நிகழ்ச்சியை நல்லபடியாக தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் சார்பில் ஒரு சிறிய கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. தலைவர்கள் இந்த கிஃப்டை கொடுப்பார்கள். தனித்திறமை போட்டியில் ஒருவரும் ஒருவருக்கு சளைத்தவர் அல்ல என்பது போல் தனித்திறமை போட்டியில் யாரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல என்பது போல் மிக அழகாக தங்களது வயதிற்கேற்ப திறமையை மிக அழகாக வெளிப்படுத்தினாலும் மிக சிறப்பாக சிலம்பத்தில் புதிய உச்சத்தை பெரிய அளவில் இது வேற லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக செய்து காட்டிய கோபிகா தந்தை பெயரன் சீனிவாசன் முதல் பரிசை பெறுகின்றார். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். 2ஆம் பரிசை பெறுபவர் எஸ்பிஎஸ் ராஜலிங்கம் அவர்களின் மகள் சுவாதிகா. சுவாதிகா 2வது பரிசு. 3வது பரிசு கவிஷ் ஜெயராமன். அவரும் சிலம்பம் நன்றாக செய்தார்கள். மூவருமே மிக பிரமாதமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். திரு கோபிகா அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் அவர்கள் பரிசளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை சீனிவாசன் பக்கத்தில் வந்துருங்க.
சீனிவாசன் அவர்கள் மனைவி இருக்காங்க. இரண்டாம் பரிசு பெறும் சுவாதிகா எஸ்பிஎஸ் ராஜலிங்கம் மகள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சுவாதிகா இரண்டாம் பரிசு எஸ்பிஎஸ் ராஜலிங்கம். சங்கத்தின் இணைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களை பரிசளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது பரிசு சுவாதிகா சங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்றாம் பரிசு கவிஸ் ஜெயராமன். கவிஸ் ஜெயராமன் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தனித்திறமை போட்டியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை என்பதால் இதில் யாரை முதலில் தேர்ந்தெடுப்பது, யார் இரண்டாவது மூன்றாவது என்பது நடுவர்களுக்குள்ளேயே ஒரு திரு கவிஸ் ஜெயராமன் மூன்றாம் பரிசு அங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தனி திறமை போட்டியில் அனைவருமே மிக சிறப்பாக செய்தார்கள். யாருக்கு பரிசளிப்பது என்று